சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம விஜய் இருந்துட்டு பார்வதியை பார்க்க வந்த இடத்துல ரோகிணியை மீட் பண்ணிடுறாங்க. ரோகிணியை பார்த்த உடனே பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. இவ எதுக்காக இங்கே வந்தா? வந்திருக்கான்னு சொன்னால் கண்டிப்பாக நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். இல்லை என்ன நினச்சி நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ரோகிணி ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால் நீ அவகிட்ட பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஏமாத்தனவ இவகிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? கோர்ட்டில் அத்தனை பேருக்கு முன்னாடியும் நான் கொடுமைக்காரன்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சேன், இவன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சேன்னு உனக்கும் தெரியும் தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாம் எதுக்காகன்னு எனக்கும் தெரியும் விஜயா. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. அவள் ஏதோ பேசுறதுக்காக வர சொன்னா, அதை மட்டும் பேசிட்டு கிளம்பு. நீ உனக்கு சரியாக வந்தால் பாரு, சரியா வரலன்னா விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரோகிணி நீ பேசுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆண்டி மனோஜோட செய்கிறேன், நானும் எவ்வளவோ முயற்சியெல்லாம் பண்ணிட்டேன், அப்படி பண்ணி தான் பாரு, அப்புறமா என்ன செய்வேன்னு அப்புறமா நீ பார்ப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்குன்னு ஒரு பையன் இருக்கான், அவனை நான் பார்த்துக்கணும். என் வாழ்க்கையை பற்றி நானே ஓடிக்கிட்டு இருந்தேன். என் பிள்ளையை என்னால் பார்க்க முடியாமல் போயிட்டோம். நான் இப்போ சொல்கிறேன், 5 லட்ச ரூபாய் பணத்தை கொடுங்க. அதே மாதிரி மனோஜ் கேட்ட மாதிரி நான் டிவோர்ஸை கொடுத்துட்றேன். இனிமேல் உங்கள் பக்கமே நான் வரமாட்டேன். நீங்களும் யாரும் நான் இருக்கிற பக்கம் வராதிங்க. எனக்கு இல்லாட்டி கடைசியாக ஒரே ஒரு சான்ஸை மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் தர முடியாதுன்னு சொன்ன உடனே கழுத்தில் போட்டுட்ருக்கிற தாலியை கழட்டி கொடுக்குறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.